சொல்கிறாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல சார், அதுதான் நிஜம் சார். அது இது வரைக்கும் நம்ம பண்ண படத்துலேயே எனக்கே பிடிச்சது வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு பேய் படமாக இப்போ காஞ்சனா அந்த மாதிரி படத்தில் நடிச்சு இந்த படம் வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் மாறும்னு சொல்லியிருந்தேன். நான் படம் பார்க்கும்போது எனக்கு சார் மேலே இருந்த நம்பிக்கை, அது ஆடியன்ஸும் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது, சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று இந்த லோகேஷ் சந்தான கேட்டு நீங்கள் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது வந்து இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது நீங்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு மிஸ் பண்ணதை நல்லா இருக்குன்னு தோணுதில்ல, நெக்ஸ்ட் வரும்போது பண்ணிடலாம். அது மிஸ் பண்ணதை இப்போ தோணுதா உங்களுக்கு? இல்லை இதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல? இல்லை 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 அது அது ருத்ரன் படத்தில் வந்து உங்களுக்கு 46 ஃபீட்டில் வந்து உங்களுக்கு கட்டோட வச்சாங்க. மதுரையோட ஃபேன் பேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இன்னைக்கு அந்த ஜிகர்னாக்கும் ருத்ரனுக்கும் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எப்போ நம்மளுக்கு வந்துடுவாங்க சார். மதுரையின் வீதிகளில் அந்த காட்சியில் படம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? யாருக்கு சொல்லணும் சார் சொல்லுங்கள். மதுரையின் வீதிகளில் காட்சிப்படுத்தும் போது மதுரையில் பயணிக்கும் போது அது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அந்த மதுரை பேக்ட்ராப் ஒன்று பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அடுத்து வரக்கூடிய படங்கள்ல உங்களுக்கு நடனம் சார்ந்த படங்களை எதிர்பார்க்கலாமா? நடனமே ஆடக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆடி இருக்கோ அந்த படம்லாம் சரியா போல, நல்லா ஆடாமல் இருக்க படம் தான் ஓடுது. இனிமேல் ஆடாமல் இருக்க என்னது இதுலேயும் சண்டை இருக்கு, நடனம் இருக்கு, நடனம் இருக்கு. ஆடியன்ஸ் இந்த மாதிரி தான் இனிமேல் எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் அதை ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கும். ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. கார்த்தி சூப்பரா சார், அவங்க பாடி விட்டீங்களா இந்த படத்தில்? யாருங்க? அவங்க சிம்கா. ஃபஸ்ட்டு மதுரையில் வந்து இந்த ஷோ நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஜிகர்தண்டா 1 வந்து மதுரை பேஸ்டு, ஜிகர்தண்டா XXXமே ஒரு மதுரை சார்ந்த ஒரு கதை தான். இந்த படத்தை நாங்கள் வந்து மதுரையிலேருந்து தான் ஆரம்பித்தோம். மதுரையில் தான் ஷூட்டிங் போட்டு மதுரை பாண்டி கோயிலில் பூஜை போட்டு அங்கே தான் ஃபஸ்ட் ஷாட் எடுத்து ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் த ஃபில்ம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பயங்கர ரெஸ்பான்ஸ் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மொத்த டீமாக வந்து இன்றைக்கி அதே பாண்டி கோயிலில் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு இங்கே வந்து படம் பார்க்கல ரொம்ப ஹாப்பி. என்னோடய ஏடிஎஸ் டீம் இதில் ஸ்ரீனிலாம் வந்து மதுரை தான். ஸோ என்னோடய ஏடிஎஸ் டீம் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. சரவணன் சார் வந்து திரு சாரோட ஃபஸ்ட் அசோசியேட்டு. மொத்த டீமாக வந்து வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபில்மோட சக்ஸஸை அந்த ஃபில்ம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த மொமெண்ட் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறதுக்கு காரணம் தாண்டிக்குடி மக்கள். ஏன்னா இதில் அந்த ஒரு ட்ரைப் பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக பேசப்படுது இந்த படத்தில். ஸோ அதுக்கு வந்து அது நடிக்கிறதுக்கு ரியலாகவே அந்த ஃபாரஸ்ட்டில் அங்கே இருக்கிற ஆட்களை, நடிப்பில் ஆர்வம் இருக்க ஆட்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சோம். ஸோ அது ரொம்ப எல்லாராலையுமே பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரியலாகவே அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆக்டர்ஸாக தெரியாமல் ரொம்ப ரியலாகவே ஒரு ட்ரைபல் வில்லேஜ்குள்ளே போன ஃபீல் வருதுன்றாங்க. பட் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த மக்களுக்கு தான். அப்படியே வளைங்கன்னா நல்லா முன்னாடி ஸோ இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நடிச்சிருக்காங்க. நேற்று தலைவர் அவர் லெட்டரில் கூட இவங்களை பற்றி எழுதியிருந்தார். இந்த மாதிரி வந்து அதில் அந்த ட்ரைபலாக நடித்த மக்கள்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த படம் வந்து பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட நடிப்பு தான். ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இவங்க ஊரில் ஆக்சுவலி தேட்டர் இல்லை, அதனால தான் இன்றைக்கி எல்லாரையும் இங்கே வர வச்சு இவங்களோட சேர்ந்து படம் பார்க்குறதுல வி ஆர் ஆல் ஃபீலிங் வெரி ஹாப்பி. இப்போ இந்த ஃபில்மை பற்றி இப்போ ரொம்ப எல்லாருமே ரொம்ப மக்கள் எல்லாருமே இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்து அதை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுதான் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சார் தமிழ் சினிமா வந்து இப்போ இந்த மாதிரி கதைக்களங்களோட கொண்டு போகிறப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டேரக்டர்ஸ்லாம் முன்னு வராங்களா? இல்லை எப்படி போயிட்டு உங்களுடைய பார்வை எப்படி? இல்லை சார், நாங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. டெஃபினட்டாக வந்து ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ் வந்து எனி டைப் ஆஃப் ஃபில்ம் அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல், ஒரு ஆக்ஷன் என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு காமெடி என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்கிற ஃபில்ம்ஸும் கொஞ்சமாக வந்து அவங்கள சார்ந்த சில பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை பேசுகிற ஃபிலிம்ஸும் அவங்க வந்து அதை உள்வாங்கிப்பாங்க நம்பி தான் எடுத்தோம். அதுக்கான ரிசல்ட்டும் இருக்குது. அதான் ஜெகமே தந்திரம் ப்ளஸ் வந்து மகான் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அவங்க படம் கடந்த 2 படங்கள் அதை எப்படி
எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் ரொம்ப ஏன்னா இப்போ பேட்டை தான் எனக்கு லாஸ்ட்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபில்மு. அதுக்கப்புறம் ஒரு 4.5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு 4.5 வருஷம் கேப் கழிச்சு இப்போ நம்ம படத்தை எப்போ தேட்டரில் பார்ப்போன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ஆர்வமாகவும் அதே நேரத்தில் ஒரு பதட்டமாகவுமே காத்திருந்தேன். பட் இந்த படத்துக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த 4.5 வருஷமாக இருந்த அந்த பெயினில் தான் போக்கடிச்சிச்சு. மதுரை அப்படின்னா ஒரு அடையாளமாக பார்க்கக்கூடிய சிறுதண்டா காமிச்சிட்டீங்க. அந்த வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய காலங்களில் என்ன வெற்றிமாறன் சார் வெற்றிமாறன் சார் நாங்கள் அதை தாண்டிக்குடியில் வந்து கிட்டத்தட்ட 35 நாள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணப்போ வந்து அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 மாதமாக ட்ரைனிங்லாம் போனாங்க. ப்ளஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ டெடிக்கேட்டடாக நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் எல்லாமே வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாமே எங்களுக்கெல்லாம் ஒரு சேலரி வருது, அடுத்தடுத்து இந்த படம் பயங்கரமாக வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்த ஒரு பெரிய படம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இவங்க வந்து பியூராக நாங்கள் வந்து போய் அங்கே கேட்டோம், இந்த மாதிரி நீங்களாம் நடித்தா நல்லா இருக்குன்னு கேட்டோம். அந்த ஒரு வார்த்தைக்கும் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்புக்கும் அவ்வளோ நாள் 2 மாதம் ட்ரைனிங் வந்தாங்க. 30 நாள் ஷூட்டிங்கில் அவ்வளோ ஏர்லி மார்னிங் ஷூட்டாக இருக்கட்டும், நைட் ஷூட்டாக இருக்கட்டும் வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். ப்ளஸ் இவங்க கூட பார்க்குறது எங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் கூட பார்க்குறது அவங்களுக்கும் சந்தோஷமாகனு நினைக்கிறேன். அது இவங்க கிட்ட கேட்கணுமா? படத்தில் இவர் நல்லா நடிச்சாருன்னா நான் நல்லா இவங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்துருக்காங்க, இந்த செகண்ட் ஹாஃப் இனிமேல் தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துதான் நீங்கள் என்ன தான் சொல்லுங்க. அரக்கம் கூட சேர்ந்து நான் நடிக்கிறதுக்குள்ள எல்லாமே நல்லா நடிச்சிட்டோம். இனிமேல் நம்மளை எப்படி செஞ்சா கூட நான் படி வாங்காம சார் இன்னொரு விஷயம் ஒரு சின்னதை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். என்னது? நம்மளை பற்றி தான் சொல்லணும். என்ன சொல்லி பாருங்க. அதாவது வந்து என்னன்னா எங்களை அறிமுகப்படுத்தின உங்கள் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லட்டும். உண்மையாகவே நாங்கள் வந்து இத்தனை நாளாக வெளி உலகத்துக்கு நாங்கள் வந்ததே இல்லை. ஆனால் நாங்கள் இந்த படத்தில் நடித்து இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகி இப்போ வெளி உலகத்துக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் தாண்டி குடிக்கிற ஊர் எங்கேயோ பக்கம் இருக்குது. அதை வந்து நாங்கள் வெளி உலகம் எல்லா ஊருக்குமே மக்கள் எல்லாத்துக்குமே காட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாரு வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சார் கூட நடிச்சது அந்த சார் கூட நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த மேடம் கூட நடிச்சது ரொம்ப சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க. சூரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு படம் வந்து இதுதான். ஆனால் இருந்தாலும் எங்கள் மக்களை வந்து திரை உலகத்துக்கு வந்து காமிச்ச நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சாரு, நம்மளை மாஸ்டர் சாரு, சூர்யா சாரு, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து கேமரான்னா பயம். நம்ம வெள்ளச்சட்டையை பார்த்தா ஓடுற ஆள் தான், கேமரா பார்த்தா ஓடுற ஆள் தான், பயந்துட்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த கேமரா வர்றப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேர்க்கும். ஆனால் தைரியமாக நின்று சாரோட நின்று நடிக்கிறப்ப ரொம்ப எனக்கு அந்த பயம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பயம்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்ததால நயன்தாராவும் திருஷாவும் பயம். ஆனால் இப்போ வந்து தைரியமாக பண்ணலாம் சார், நல்லா சூப்பராக பண்ணலாம் சார். சார் இன்னும் அடுத்த படத்தை பற்றி எதுவுமே யோசிக்கல சார். ஸோ இந்த படம் ஆக்டிங் ட்ரைனர் அவர்